ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்திறலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை ஒரு முத்திரை மோதிரமாக வைக்க பிரயாசப்படுகிறார். அவருடைய வாஞ்சை அப்படித்தான் இருக்கிறது. முத்திரை மோதிரம் என்று சொன்னால் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அநேகர்களுடைய மத்தியிலே எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தும்படியாகத்தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்நாளில் நான் உன்னை சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் எந்த நோக்கத்திற்கு செருபாபேலை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை செருபாபேலுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான காரியம் அல்ல, இது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காரியம். இன்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். உலக பிரகாரமாக அடிமைப்பட்டிருந்த செருபாபேல் ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயல்படும் பொழுது அவனை அந்நாளில் சேர்த்துக்கொண்டு அவருடைய பிள்ளையாக சேர்த்துக்கொண்டு, காரணம் என்ன? செருபாபேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். அப்ப தெரிந்து கொண்ட உங்களை தேவன் ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் நடப்பதெல்லாம் என்ன? நன்மைக்காகத்தான் நடக்கிறது, தீமைக்காக அல்ல. பிரைஸ் தி லார்ட். அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றி கொடுப்பாராம் தம்முடைய பிள்ளைகளுக்கு. பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், முத்திரை மோதிரமாகத்தான் உன்னை வைப்பேன், அந்நாளில் உன்னை சேர்த்துக் கொள்வேன். சிறைப்பட்டு போன செருபாபேலே, அந்த சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுதலையாக்கி நான் உன்னை தெரிந்து கொண்டபடியினால், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சிறையிருப்பு வந்தாலும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மன சந்தோஷம், நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை யாருக்கோ சொல்லப்பட்ட வசனமாக இருந்தாலும் அது காலமாக தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உலக பிரகாரமான வார்த்தைகளிலே ஜீவன் இல்லை, உலக பிரகாரமான வார்த்தையிலே ஜீவன் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்ட வேத வாக்கியத்திலே ஜீவன் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் உலகம் முழுவதும், உலகத்தில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரை தேடிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவர்களுக்குள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை பிள்ளையுடைய வாழ்க்கையில, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றி அவர்களை தெரிந்து கொண்டு அவருடைய முத்திரை மோதிரமாக அதிகாரம் படைத்தவர்களாக மாற்றுகிறது. மனிதனை நாம் அடிமைப்படுத்துவது, ஆனால் தேவன் உங்களை கொண்டு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அநேகர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் தேவனுடைய பார்வையிலே நாம் என்னது? விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவங்கள பாருங்க, நீங்க வேற யாரையும் பார்க்காதீங்க, உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை பாருங்க. வேதத்தில் உள்ள பிள்ளைகள், உலக மனிதர்களை பார்க்காதீர்கள். அவருடைய வளர்ச்சி எப்படியானாலும் இருந்திருக்கலாம், அதை பார்த்து நீங்கள் எடை போடாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம்
உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். Praise the Lord. தேவன் செய்கிற காரியம் இதுதான் பிரியமானவர்களே. அதிசயங்களை உன் ஆண்டவர் செய்வார் என்றால் அதிசயம் இப்படிதான் செய்வார். Praise the Lord. உலகத்தை பார்க்காதீர்கள், உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்க்காதீர்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலமான காரியம். Praise the Lord. Hallelujah. ஆகையால் கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அது உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகளுக்கு நடக்கும். மற்றவர்கள் என்னன்னாலும் சொல்லட்டும். ஹல்லேலூயா. நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள் 1000 இருக்கட்டும் இந்த சமுதாயத்திலே. நமக்கு பின்னாடி இருந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க, டாப்ல போயிட்டாங்க. ஹல்லேலூயா. டாப்ல போனவங்க நம்மளை பார்த்தும் பார்க்காம போறாங்க. ஆனாலும் பரவாயில்லை, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்நாளை உன்னை ஆண்டவர் சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றுவார். இது சத்தியம், இது சத்தியம், இது உண்மை. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது சத்தியம் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும், அதிகாரத்தை கொண்டு வரும். இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னால் வைப்பேன், அதை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. ஆபிரகாமை அப்படித்தான் சொன்னார். அவன் ஒருவனா இருக்கிறேன். கூட்டத்தை அழைக்கிற ஆண்டவர் கூட்டத்தை தெரிந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே இந்த உலக பிரகாரமான ராஜாக்களை தெரிந்து கொள்ளவில்லை, பதவி படைத்தவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, பணக்காரர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒன்றும் இல்லாத எளிமையின் சிறுமையமானவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவர்களை தெரிந்து கொண்டு அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர்களை ராஜாக்களாக ராணிகளாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். வார்த்தையில் உண்மை பிரியமானவர்களே. வார்த்தையை மாத்திரம் விட்டுவிடாதீர்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த சரீரமாகிய நமக்குள் ஒரு ஆழம் இருக்கத்தான் செய்கிறது, இருள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த சரீரத்தில் உள்ள இந்த மனதில் உள்ள அந்த இருளை எப்படி போக்க முடியும்? யாராவது சொன்னா போக முடியுமா? ஹல்லேலூயா. அதற்கு ஏதாவது மருந்து இருக்கா? இல்ல. அதனால்தான் தேவன் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மறந்து போகாதீர்கள். நீங்க எவ்வளவு தூரம் விலகி போனாலும் சரி, ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம், நிந்தை, அவமானங்கள் மத்தியிலும் விலகி போனா கூட ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை தெரிந்து கொண்டவர் மனிதன் அல்ல, தேவன். மனிதன் கைவிட்டு விடுவான், ஆனால் தேவன் கைவிடவே மாட்டார். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அழைத்தேன் அவனை. அப்ப உங்களை அழைத்த அழைப்பும் அதில் நிலைத்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் வேதம் சொல்வது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியா மாத்து. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான், வேற ஒன்றும் இல்லை. நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை விரும்பி அதை நோக்கி நாம் நடைபோட வேண்டும், ஓட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். உன்னை வேற ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல. ஹல்லேலூயா. நீ செல்வ சீமான், நீ படித்தவன், நீ பணக்காரன், உலக பிரகாரமா நீ அதிகாரத்தில் இருக்கிறவன் உன்னை தெரிந்து கொள்வதே இல்லை ஆண்டவர். ஒன்றுமில்லாத, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத தாவீதை தெரிந்து கொண்டார். நோ குவாலிஃபைட் பர்சன். ஹல்லேலூயா. எதற்கும் தகுதி இல்லை என்று சொல்லி தன் குடும்பத்தாரால் அங்கீகரிக்கப்பட்டு ஆடுகளை மேய்க்க அனுப்பப்பட்டவன் தான் தாவீது. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா.
தேவன் இஸ்ரவேலிலே கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அவரை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சந்ததியிலே இந்த பூமியில வந்தார். பிரைஸ் தி லார்ட். யாரை பாவி என்று சொல்லுமோ அந்த பாவிகள் மூலமாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு ரட்சகர், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்படியானால் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமே, தெரிந்து கொண்ட சந்ததியே தாவீதினுடைய சந்ததி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாவியான ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவனுடைய சந்ததியில் இயேசு பிறக்கிறார். உன்னை தெரிந்து கொண்டார். உன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். கூட்டத்தை பார்த்தோ, சமுதாயத்தை பார்த்தோ, சமுதாயத்தில் உள்ளவர்களை பார்த்தோ சோர்ந்து போகவே போகாத. பிரைஸ் தி லார்ட். அவங்களுடைய வளர்ச்சி எப்படினாலும் இருந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வளர்ச்சி தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு வளர்ச்சி, தேவன் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரிய வளர்ச்சி, அதைத்தான் ஆண்டவர் நிரந்தரப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னால் வைத்துதான் ஆக வேண்டும். உலக பிரகாரமாக எவ்வளோ நகையை வாங்கி இருக்கிறோம், எவ்வளோ நகையினால எத்தனையோ சேட்டுகள் பணக்காரனாக இருக்கிறான், அந்த சமுதாயத்தில் நம்பரால் ஆகியிருக்கிறான். ஆனா அந்த மோதிரத்தை சொல்ல ஆண்டவர், அந்த நகையை சொல்ல, நீ ஏமாந்து போனல, ஆனா ஒண்ணு நான் தெரிந்து கொண்டேன், அந்நாள் உன்னை தெரிந்து கொண்டேன், உனக்கு முத்திரை மோதிரத்தை நான் கொடுப்பேன். எவ்வளவு விலையேற பெற்ற மோதிரம், அந்த மோதிரம் அதிகாரம் உள்ள மோதிரம். இப்ப சவரம் 64,000 கிட்ட கூட போக முடியாது, ஏழைங்களே போக முடியாத அளவுக்கு ஆகி போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே பணக்காரனுக்கு ஏழைக்கு வித்தியாசத்தை சமுதாயத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாமே ஒன்றுதான் என்று சொன்னார். புரட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததே புரட்சி. எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் சமாதானமா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சேர்க்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்க எத்தனை யாரா இருந்தாலும் ஆண்டவர் பிள்ளைகளாக சேர்க்கப்பட வேண்டும். ஆகியதான் உன்னை வேறுபடுத்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை இந்த ஜாதியை விட்டு வேறுபடுத்தேன். எதற்கு வேறுபடுத்தேன் என்று சொன்னால் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவும் முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகமும் செல்ல முடியாது. ஹல்லேலூயா. நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு வீடு வாசல் வச்சிருக்கிறேன், இந்த உலகத்தில் எனக்கு அதிகாரம், இன்னைக்கு எல்லாம் சொல்ற அதிகாரம் எனக்கு இருக்கு, அது ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அது ஆண்டவருக்கு முன்னாடி ஜீரோ. ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு இல்லைனாலும், நீங்க ஒண்ணு இல்லைன்னாலும் நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி ஹீரோவா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். You are only the superstar. ஹல்லேலூயா. நீங்க தான் ஸ்டார். இந்த வானத்து நட்சத்திரங்களை பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையால் அவன் ஒருவனாய் கூட்டமா அழைக்கல, ஒரு பெரிய கூட்டத்தை தெரிஞ்சுக்கல, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறார். அவளை ஆசீர்வதிக்கிறார், கரம் பிடித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் ஏதோ சண்டே வந்திருக்கிறோம், இந்த முதலாவது ஆராதனை வந்திருக்கிறோம், சீக்கிரம் முடிச்சிட்டா போதும், நம்ம போயிடலாம், கதை முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் பீரியட் ஓவர், செகண்ட் பீரியடுக்காக ஆயத்தப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் வந்தது நல்லது. தேவனுடைய சமூகத்தில் எப்போது இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஆலயத்தில் இருக்கிறது நல்லது, ஆலயத்துக்கு ஓடி வர்றது ரொம்ப நல்லது, ஆராதனையில் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது. யாருக்காக? எங்களுக்காகவா? உங்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களுக்காக என்றால் உலகத்தில் நாங்கள் எப்படினாலும் வாழ்ந்திருப்போம், ஆனால் உங்களுக்காக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக நீங்கள் வருகிறவர்கள் வெறுமையாக திரும்புவதே கிடையாது. சரியான ஒரு ஆசீர்வாதத்திலே, சரியான நேர்மை, உண்மை, எல்லாவற்றிலும் உங்களை நடத்தக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக் கொள்கிறீர்கள். அவருடைய மகிமையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இருக்கிறது, வேற எங்கேயும் மகிமை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். தேவனை நம்பி தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். எப்படி பாஸ்டர் நம்ம உணர முடியும்? உணர்வு. நீ உணராம இருந்தீங்கன்னா நல்லதில்லை.
அதனால தான் ஆவியை கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு துதி செலுத்திக் கொண்டே இரு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். நீ ஸ்தோத்திர பலியிடு, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற. அவரை மகிமைப்படுத்தினா உன்னை விட்டுவாரா? விடவே மாட்டாரு. அல்லேலூயா. உனக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார், அந்நாளில் சேர்த்துக்கொண்டு. ஏனென்றால் உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றுவார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவன் கூட்டமாய் இருக்கிறான் என்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. அவன் ஒருவனாய் இருக்கையில் தெரிந்து கொண்டார். ஒருவனாய் இருக்கையில் தெரிந்து கொண்டுதான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பேர் என்ன கொடுத்தாரு? விசுவாசிகளுடைய தகப்பன் மாத்தினார். ஒன்றுமில்லாதவனுக்கு திரளான கூட்டத்தை கொடுத்தார். இந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கூட்டம் அவனுக்கு. இந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தது. அவன் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியும். ஆண்டவரால் உபயோகப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். உடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வேதம் அப்படித்தான் சொல்கிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரணும். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர விதம், பாழான நிலத்திலும் ஊழையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஆண்டவருடைய கண்டுபிடிப்பு எப்படி இருக்கு பாருங்க. உலக பிரகாரமா எவ்வளவோ கண்டுபிடிக்கிறான் இல்லைங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்டுபிடிப்பு வேற. எப்படி கண்டுபிடிக்கிறாரு? பாழான நிலத்திலும் ஊழையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். என்ன ஒரு அலையிலையா ஒரு சோத்திரம் அப்படியே உட்காந்து. என்ன நாங்களாக இருந்தால் என் சின்ன வயசில் ஏதாவது மீட்டிங்கில் அட்டெண்ட் பண்ணா உதிப்போங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் நம்மளை சும்மா விடாதுங்க. சும்மா போயிட்டு சும்மா வந்தால் என்னங்க பிரயோஜனம்? நீங்கள் உணரணும். நீங்கள் உதிக்கலைனாலும் கைத்தட்டலைனாலும் அந்த பிரசன்ஸை நீங்கள் உணரணும். அந்த பிரசன்ஸை நீங்கள் உணரும் போது அதில் இருக்க சந்தோஷம் உலகத்தில் எதுலையுமே இருக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமாக எவ்வளோ சந்தோஷத்தை தேடுறான். 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு குடிக்கிறான், சினிமா பார்க்குறான், எல்லாம் பண்ணுறான், சந்தோஷம். அது உலக பிரகாரமா. ஆனால் தேவன் சந்தோஷமாக அப்படி அல்ல, அது நிரந்தரமானது. இதெல்லாம் விலகி போயிடும். பிரைஸ் தி லார்ட். உலக காரியம், உலக சந்தோஷம் எல்லாம் விலகி போயிடும். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நிலைத்து நிற்கக்கூடியது. ஆகையால் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாழான நிலத்திலும் ஊழையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். இதெல்லாம் உங்களுக்கு தாங்க. யாருக்கோ சொல்றாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் பாஸ்டர், அது யாருக்கோ பாஸ்டர். இது உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். யாராவது வெளியில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தாங்க மெசேஜ் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது தெரியலப்பா, எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, அது சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் கொடுத்தாரு, என்னோட பேசினாரு அப்படின்னு சொல்லணும். நிறைய பேரை கேளுங்க, என்னங்க பேசினாரு? ஒன்றும் தெரியல, போனேன், உட்காந்தேன், தூங்கினேன், மெசேஜ் முடிஞ்சது, தூக்கம் முடிஞ்சது. ஏன்னா சபையில் வந்தால் தான் தூக்கம் அருமையாக வருது, பைபிளை திறந்தால் அருமையாக தூக்கம் வருது. அதனால் எதிரில் எவ்வளோ பேர் பிரசங்கம் பண்ணால் எனக்குன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எனக்குன்னா, எனக்கு நித்திரை கொடுக்குறாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனுக்கு, தேவனுக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்குறாரு. அந்த நித்திரை இங்கே தானே செய்யணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ தூக்கமே ஆண்டவர் கொடுக்குறதான். பாருங்க, எவ்வளோ தன் பிள்ளைகள் எப்படி எப்படி கண்காணிக்கிறார் பாருங்க.
பிரைஸ் தி லார்ட். அவனை எப்படி ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறாரு? பாழான நேரத்திலும் ஊழை இடத்தில் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த அவனை வழி நடத்தினார். வழி நடத்தின அவனை உணர்த்தினார். உணர்த்தின அவனை தன் கண்மணியை போல காத்தறினார். இன்றைக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோமே, சும்மா வரல. பல அனுபவங்கள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், இதெல்லாம் நம்ம விளம்பரப்படுத்திட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை பிடிக்கிறார். அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்த்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு இந்த திருவிருந்து எடுக்கிறோம்? திருவிருந்து இத்தனை வருஷமா எடுக்கிறோமே, இனிமேல் எடுக்க போறோமே, எதுக்கு? அவர் நம்மை உணர்த்தினார். ஹல்லேலூயா. உணர்த்தினார். பாவத்தை விட்டு விலகி வரும்படி நம்மளை நடத்திட்டு வந்திருக்கிறார். உலகம் நம்மளை எவ்வளோ இழுத்துது. உலகத்தில் நிறைய பேர் இழுத்தாங்க நம்மளை. உலகத்தின் பிரகாரம் ஓடும்படி நல்ல இந்த ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் ஆஃப் கோல்டுன்னா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்னா, உலகம் நம்மளை அப்படியே மின்மணி பூச்சிகள் மாதிரி இழுத்தது எல்லா விஷயத்திலும். ஆனால் ஆண்டவர் நம்மளை பிடித்ததால அவர் நம்மளை நடத்தினார், நம்மளை உணர்த்தினார், நம்மளை கண்மணி போல காப்பாத்தினார். காரணம் என்ன? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போறது போல. ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்மலையிலே மலையிலே குடியிருக்கிற அந்த கழுகு தன் குஞ்சுகளை எப்படி பயிற்சி கொடுக்கிறதோ, ஹல்லேலூயா, அது உடனே பயிற்சி கொடுக்க முடியுமா? உடனே பறக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. உடனே பறந்துடணும், நம்ம உடனே எல்லா நாடும் போயிடணும், உடனே பணக்காரன் ஆயிடணும். இன்னும் பிடபிள்யூ என்னமோ சொல்கிறாங்களா, காரு உடனே வாங்கிடணும். என்னடா அது? ஆண்டவர் கொடுத்தா வாங்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா வாங்கு. யாரையும் வயிற்றில் அடிச்சு வாங்காத, ஏமாற்றி வாங்காத, ஏமாற்றி பிழைப்பு நடத்தாத. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீ எவ்வளவு பேர் உயர்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் மூழ்கி விடாது. அதை விட்டு விளைவா, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கழுகு அதுக்கு இருக்க ஞானம் இருக்க, அது சாதாரண ஞானம் இல்லை. தன் குஞ்சுகளை பறக்க விடுவதற்கு அது கற்றுக் கொடுக்கிற காரியம்னா கூட்டை கலைக்கிறது. கூட்டை கலைத்தால் அந்த குஞ்சுகள் கீழே தான் விழும். கீழே விழுந்தா மறிச்சு போகும். ஆனாலும் அந்த கழுகு, தாய் கழுகு, அது கீழே வரணும்னு அது அனுமதிக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது தன்னுடைய திரும்பவும் அதை சுமந்து கொண்டு மேலே போகுது. ஹல்லேலூயா. திரும்ப போய் பயிற்சி கொடுக்கிறது. சொல்லுவாங்கல்ல, மீன் குட்டிக்கு நான் நீந்த கற்றுக் கொடுக்கணுமான்னு. அதை எல்லாவற்றை காட்டில் நீங்க விசேஷித்தமானவர்கள் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார் ஆண்டவர். வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். வானத்தில் மழையை கொடுத்தார் மனுஷன் வாழும்படியாக. ஆனால் எல்லாவற்றை விட நீதான் அவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உலகம் அவருக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிலும் சிறந்த பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, அந்த கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவளை தன் சட்டைகளுக்கு மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நாம் கடந்து வந்த பாதையிலே எத்தனை மரணத்தை நாம் சந்தித்திருப்போம், எத்தனை விபத்தை சந்தித்திருப்போம், எத்தனை நேரத்தை இந்த மனசு உடைக்கப்பட்டதாக இருந்திருக்கும், எத்தனை நேரத்தில் நாம் சோர்ந்து போயிருப்போம். என்னதான் ஆவியை பெற்றாலும் அபிஷேகத்தை பெற்றாலும் சோர்வுன்றது வரத்தாலே செய்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எப்படி சுமந்திருக்க, இந்த பிரச்சனை எப்படி போவோம்னு
போகாத பிரச்சனை. அது எப்படி போகும் நம்ம நினைப்போம். எதுக்குடா வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கையாடா, அது ஏழைக்கு எதுக்குடா வாழ்க்கை? அவன் ஏழையா பிறகு ஏழையா மறிக்க வேண்டியதானே, எதுக்கு அவனுக்கு வாழ்க்கை? இல்லை, உன்னை கொண்டுதான் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், உன்னை கொண்டுதான் மகிமைப்படுத்த முடியும். உலகத்தில் இருக்கிற செல்வ சீமானை வைத்து அவர் மகிமைப்பட முடியாது. ஆகையால் சில நேரத்தில் பயிற்சி, நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டுதான் போகிறார், அவர் சுமந்து கொண்டுதான் போகிறார். நான் நோய்வாய்ப்பட்ட பிறகு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு, அது அப்பெல்லாம் மருத்துவமனை கிடையாது. மருத்துவமனை இப்பெல்லாம் தடிக்க வந்தா ஸ்கூல்ன்றான், தடிக்க வந்தா சிபி பள்ளிக்கூடம்ன்றான், தடிக்க வந்தா காலேஜ்ன்றான். எல்லாமே கிடைக்குது, நம்மளை சுற்றி எல்லாமே கிடைக்குது சீக்கிரம். அப்ப சின்ன வயசுல அரிசியே கிடைக்காது. இப்ப நினைச்சா என்ன அரிசி சாப்பிடலாம். பிரியாணி அரிசி, ஆமா அது 100 ரூபா 200 ரூபா சாப்பிட்றேன். பொன்னி, ஆமா அதுலயும் பொன்னியில சிவாஜி பொன்னின்றான், அது எம்ஜிஆர் பொன்னி இல்லையா. நெல்லுக்கு அரிசிக்கு சிவாஜி பேர் வச்சிருக்கிறான், இன்னும் பல பேர் வச்சிருக்கிறான். இல்லையா எம்ஜிஆர் இல்லையா, அண்ணா எம்ஜிஆர் போயிட்டாருங்க, இப்ப சிவாஜி எனக்கு வாங்கிட்டு போங்கன்றான். என்னதான் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய காரியம் இந்த பூமியில இருக்கு. அன்றைக்கு சின்னதுல சாப்பாடு கிடைக்காது, பைசா கிடைக்காது. இங்க இருந்து ஊருக்கு போனா அங்க அத்தன்றவங்க ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. அது என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. சாப்பிட்டு நான் போயிட்டு வரேன்னாக்க 5 பைசா கொடுப்பாங்க. 5 பைசா ஒரு பைசாவா? அப்ப அது பைசாவா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில. கொஞ்சமான கஷ்டமா, கொஞ்சமான பயிற்சியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. நிறைய பயிற்சி கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆசீர்வதித்து நடத்தும்படியாக கொடுக்கிறார். பயிற்சி என்பது அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிறைய சாட்சி இருக்கு என்னுடைய வாழ்க்கையில, நிறைய சாட்சி இருக்கு. ஆண்டவரை பற்றி மகிமைப்படுத்தும்படியா நாட்கள் வரும், அப்போது சொல்வேன். ஹல்லேலூயா. புத்தகமாக கூட எழுதுவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அநேகருக்கு பிரயோஜனப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. அப்படியானால் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அவற்றுக்கு எல்லாம் எப்படி பயிற்சி கொடுத்து அந்த அந்த இந்த பூமியிலே திரும்பவும் பறக்கும்படி உண்டாக்குத, அதை விட நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாச்ச எவ்வளவு விசேஷித்த விதமா இருப்பீங்க. என்னடா இது, இன்னும் வெளியில போய் பேசினாங்க, தட்டுவான் அப்படி தட்டுவான். நீங்க தட்டுங்கன்னு சொல்லி கை தட்டுறதை கேட்டு வாங்குற கூடிய அளவுல நான் இருக்கிறேன். அவன் வெளியில போனா அவனே தட்டுறான், நிறுத்த மாட்டேன்றான். ஏன்னா அந்த உணர்வு பூர்வமா கேட்கறது. ஹல்லேலூயா. அப்ப அடுத்த வசனம் சொல்றாரு, கேளுங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இதை விட வசனம் உங்களுக்கு இல்லாங்க வேணும் கிறிஸ்தவனுக்கு. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனிடத்தில் இல்லை. உலக பிரகாரமா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி, அந்நியனே கிடையாதுரா, அந்நிய தேவனே கிடையாதுரா. அவங்க கடவுளை கும்பிட்டுட்டோம் போட்டோம். ஆனா ஏன் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை முத்திரை மோதிரமாக வைப்பார், என்னுடைய அவாந்தர வழியை நீரூற்றாக மாற்றுவாரு, செழிப்பா மாற்றுவாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னை உயர்த்துவாரு, என்னை பாதுகாப்பாரு, என்னை விடுதலை கொடுப்பாரு. அவர்தான் என்னை நடத்தினாரு, என்னை நடத்தினார் அவர்தான், என்னை உணர்த்தினவர் அவர்தான். அப்ப உணர்வு பூர்வமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவர். மனுஷன்தான் மனசுதான் மாற சொன்னார தவிர மனிதன் ஒன்று சொல்ல. அவர் நீ மனது மாறினா எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஒரு 10 கோடியை கொடுத்து இந்தாயா இதை வச்சுக்க, ஆண்டவர் மறுதளிச்சிரியானாக்க மறுதளிச்சிருவோமா? பணம் தேவைதான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான், நெருக்கமான சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவர் மறுதளிப்போமா? மறுதளிக்க மாட்டோம். இந்த 10 கோடி வச்சுக்கோ, எங்க தெய்வத்தை பற்றி பறைச்சாற்று, எங்களுக்கு நீ இது பண்ணு,
செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா ரட்சிப்பை பெற்ற நாம் திரும்பவும் அங்கே போகக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒருவர் தான் என்னை வழி நடத்தின. அந்நிய தேவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாதுயா. ஆகையால் அந்நிய விக்கிரகங்கள், அந்நிய தேவன் விக்கிரகங்கள், அந்நிய காரியங்கள், உலகத்தோடு ஒத்து வாழக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி போடுங்கள். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிருங்கள், நேர்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெரிய பண்ணுவார். நீங்கள் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்தீர். உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, பிள்ளைகளை கரம் பிடித்து நடக்கும்படியாக நீர் ஒருவரே இவர்களை வழிநடத்தணும். அப்பா, நீர் ஒருவரே இவர்களை ஆசீர்வதிக்கணும். அந்நிய தேவனுடைய வாழ்க்கையை குறிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுங்க, நடத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து, ஆபிரகாமி ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து நீர் எப்படி ஆசீர்வதித்தீரோ அதுபோல உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. சுகபலம் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க, பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க. எல்லா புதியும் கனவும் மகிழ்ச்சி ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.